இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அது யார் எடுக்கிறது என்று வரும்போது ஏடிஎம்கே பிஜேபி அவங்கள விட மக்கள் புதுசாக வந்த கட்சி பயங்கர எதிர்ப்பு. எங்கே போனாலும் திமுக ஜனங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சரியாக அவங்க கவனிக்கல. அது ஓட்டு போட்டவங்க கூட சந்தோஷமாக போடல, திமுக போடணுன்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. இதை இந்த இதை கேப்சர் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் ஜனங்களுக்கு நம்ம ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், ஒன்றும் நடக்கலை. மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றாரோ அது மாதிரி இங்கே நம்ம கடுமையாக அடுத்து ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ள நம்ம, ஏன்னா பிஜேபி ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி. 1 இயர் இண்டிபெண்ட்டாகவே இருந்தேன். அப்புறம் தான் நான் ராஜாஜியை போய் சேர்ந்தேன் சுதந்திரா கட்சி. ராஜாஜி தான் அழைப்பு. தனியாக இருக்கிறத விட நீங்கள் நல்ல கருத்துக்கள் சொல்கிறீங்க, கட்சிக்குள்ளே நம்மகிட்ட தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் அது பழைய சரித்திரம். நான் எதுக்கு சொல்கிறேன், அப்போ கூட நான் சொல்லுவேன். தாமரை டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழகத்தின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் பத்மஸ்ரீ HV ஆண்டி அவர்கள். அவங்களுடன் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவங்களிடமே கேட்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது தமிழகத்தினுடைய முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்று 1 மாத காலமாச்சு. இப்போது கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த 1 மாதம் ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? அவர் அவரை பொறுத்தவரையில் அவர் கட்சி ஆரம்பித்த நேரம் அது சரியான நேரமாக அவருக்கு இருந்திருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அப்பொழுது ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் அன்பாப்புலர், மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை படிப்படியாக சம்பாதிச்சது. ஸோ அதுக்கு ஆங்கிலத்தில் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ 5 ஆண்டுகளில் படிப்படியாக பல்வேறு துறையில் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைத்த ஆளுங்கட்சின்னு சொல்கிறேன் நான். அப்பொழுது ஆளுங்கட்சிக்கு கிடைத்த வாக்குகள், ஆளுங்கட்சிக்கு எதிர்த்து போட்ட வாக்குகள் பார்க்கும்போது ஒரு 22% தான் கூட வரல ஆளுங்கட்சி. ஒரு கிட்டத்தட்ட 78% ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்பு ஏற்கனவே 2021 அப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் EPS தலைமையில் அவர் தலைமையில் இருந்தது. அந்த கட்சியிலே கொஞ்சம் பிரச்சனைகள் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அது கொஞ்சம் அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி நாம் இன்னும் கூடுதலாக வளர்ச்சி அடைந்து இருக்க வேண்டும், அதை பற்றி நம்ம இப்போ கூட கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வங்காளத்தில் எடுத்தீங்கன்னா முதல்ல பாரதிய ஜனதா கட்சி அங்கே கிடையவே கிடையாது. தொடர்ந்து காங்கிரஸுக்கு கம்யூனிஸ்ட்டுக்கு தான் அங்கே போட்டி இருந்தது. டாக்டர் BC ராய் அந்த காலத்தில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டர் BC ராய் காங்கிரஸ். அது பெரிய அந்த அவார்டு கூட எனக்கு கிடைச்சிருக்கு, BC ராய் அவார்டு. இந்த பத்மஸ்ரீ கிடைப்பதற்கு முன்பு ஒரு 85 அது எனக்கு எந்த அமைச்சருக்கும் இதுவரை தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடைக்கல. கிடைச்சி டாக்டர் BC ராய் அவர் ஒரு பெரிய நல்ல பேரோட வங்காளத்தினுடைய முதலமைச்சராக இருந்தார். அவரை பண்டிட் நேரு நீங்கள் சென்டருக்கு வரணும்னு கேட்டுக்கிட்டா கூட அவர் சொன்னார், நான் எனக்கு இன்னும் பெரிய போஸ்ட்டு
நான் ஹாப்பி. இங்கே வங்காளத்தை பற்றி வங்கதேச மக்களுக்கு, வங்காளத்துக்கு வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு பணியாற்றுவதில் எனக்கு திருப்தி இருக்குது. ஆகவே நான் தயவுசெய்து வற்புறுத்தாதீங்கன்னு சொன்னார். பண்ணி நல்ல ஆட்சி கொடுத்தார் காங்கிரஸ். அப்படி இருந்தும் கூட பிசி ராய்க்கு பிறகு படிப்படியாக காங்கிரஸ் வீழ்ச்சி அடைஞ்சு கம்யூனிஸ்ட் வந்தது. அதில் ஜோதி பாசு வந்தார், புத்ததேவ் பட்டாச்சாரிய இவங்கெல்லாம் வந்தாங்க கம்யூனிஸ்ட். அப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு காங்கிரஸுக்கு தான் அங்கே போட்டியாக இருந்தது. அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் சில தவறுகள் செஞ்சாங்க. அந்த தவறுகள் குறிப்பாக கிழக்கு பாகிஸ்தான் பிறகுதான் 1971 அப்புறம் தான் பங்களாதேஷ், அதுக்கு முன்னே கிழக்கு பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான். அதில் நிறைய பேரை வர வச்சு ஜோதி பாசு அங்கேருந்து ஆட்கள் இங்கே வர வச்சு அவங்களுக்கு ரேஷன் கார்டு அது இதெல்லாம் கொடுத்து, புரிதவங்களுக்கு எவ்வளோ தேச துரோகமாக செயல் நீங்களே எண்ணி பாருங்க. இன்னொரு நாட்டிலேருந்து தங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்காக வரவழைத்து எல்லாம் பண்ணி அவங்க தங்களுடைய வாக்கு வங்கியை காப்பாற்றினாங்க. இதை காங்கிரஸால் சரியான வகையில் எக்ஸ்போஸ் பண்ண முடியாமல் மம்தா பானர்ஜி அவங்க இந்த காங்கிரஸ் இந்த கம்யூனிஸ்டுக்காரங்க செய்கிற ஜோதி பாசுக்கு அப்புறம் புத்ததேவ் பட்டாச்சாரியர் வந்தார். அவங்க எல்லாம் பண்ணுற தவறுகள் அதெல்லாம் மக்கள் மத்தியில் சொல்லி மம்தா பானர்ஜிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் போட்டி ஆயிடுச்சு. காங்கிரஸ் பிக்சரில் இல்லை. பிறகு மம்தா பானர்ஜி வந்துட்டாங்க. அப்போவும் பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமாக அஸ்திவாரம் போட்டுட்ருக்கு. பிஜேபி சொன்ன கருத்துக்கள் முதல்ல மம்தா சொன்னாங்க, வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த அம்மா வந்தோடனே அதே தப்பு அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த பாலிசியை இன்னும் கூடுதலாக பண்ணி தனக்கு ஓட்டு வங்கிக்காக பண்ணுது. இதை நம்ம அப்போ கம்யூனிஸ்ட்டை எக்ஸ்போஸ் பண்ண முடியல, ஏன்னா அவங்க அதே தவறு செஞ்சுருக்காங்க. இதை பிஜேபி எக்ஸ்போஸ் பண்ணி முதல்ல 3 சீட்டு, அப்புறம் கொஞ்சம் சீட்டு, இப்போ கம்ப்யூட்டர் யார் கனவுல கூட நினச்சிருக்க முடியாது. வங்காளத்தில் பிஜேபி இப்படி வரும்ன்றது வந்தாச்சு. இப்போ கூட அவங்க கேபினெட் பெஸ்ட் கேபினெட் இந்தியாவிலே பிஜேபி வங்காளத்தில் எல்லா அறிவாளிகள் பத்மபூஷன் கிடைச்சதுக்கு ஒருத்தர் அவரை மினிஸ்டராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஹெட் மாஸ்டரை ஸ்கூல் எஜுகேஷனுக்கு. ஸோ தே ஆர் டூயிங் வெரி வெல். அதே மாதிரியாக தமிழ்நாட்டில் பிஜேபி சரியான வகையில் முதல்ல பார்த்திங்கன்னா டிஎம்கேயோட இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கேவோட இருந்திருக்காங்க. இப்படி இப்போ இருந்ததுனால பிஜேபி தன்னுடைய முத்திரையை சரியான வகையில் தமிழ்நாட்டில் பதிய வைக்க இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயம். ஆக இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அது யார் எடுக்கிறது என்று வரும்போது ஏடிஎம்கே பிஜேபியை அவங்கள விட மக்கள் புதுசாக வந்த கட்சி, அவங்களால அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ், டிஎம்கேனுடைய எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. எங்கே போனாலும் திமுக ஜனங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு சரியாக அவங்க கவனிக்கலை, அது புரியுது அவங்களுக்கு, அதை நோட் பண்ணிக்கல. அதனால் நான் ஒரு தடவை அவர் ஸ்டாலின் கூட மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் கூட என்னை கூட சந்திச்சிருந்தார். பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அப்போ நான் ஒரு ஹிண்ட் கொடுத்தேன் அவருக்கு. அங்கே ஒரு கரண்ட் போயிட்டுருக்கு, அது நீங்கள் உங்களால் சரியாக பார்க்க முடியல, ஆன்டி டிஎம்கே கரண்ட்.
அவங்க கேட்டுக்கிட்டாங்களா? அவங்க கேட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டாங்களா? நான் சொன்னேன், நான் லைட்டாக சொன்னேன். நான் திருப்பி கேள்வி கேட்டாங்களா? எப்படி, என்ன சொல்றீங்க? திருப்பி கேள்வி கேட்டாங்களா? என்ன சொல்றீங்க? ஏன் சொன்னது அவர் வந்து பதில் ஒன்றும் சொல்லலை. நான் வந்து இன்புட் மாதிரி விஷயத்த இப்போ நாம 1-to-1 சந்திச்சிங்க. 1-to-1 ஃபோட்டோ கூட யாரும் இல்லைங்களா? யாரும் இல்லைங்களா? அதில் ஃபோட்டோ கூட இல்லை சுற்றி ஆள் இருந்தாங்களா? அங்கே நான் வேறு யாரும் கிடையாது, நம்ம 2 பேர் தான். ஓகே. நான் வந்து எனக்கு ஒரு குணம் இருக்குது. 64 கூட அப்படி நான் சுயேட்சையாக வந்தது. நான் வெற்றி பெற்றது முதல்ல வந்து சுயேட்சை. அப்போ வந்து டிஎம்கேக்கு டெபாசிட் போச்சு. எந்த தொகுதி? சென்னை மாநகரத்தினுடைய பட்டதாரி தொகுதி, கிராஜுவேட்ஸ், ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ். புரியுது உங்களுக்கு? இப்போ 1900 இது சில்லற 10 ஓட்டு, நியர்லி 2000 கிட்ட ஓட்டு வாங்கினேன் நான். எந்த தொகுதி? அது 64 மெட்ராஸ் சிட்டி, சென்னை மாநகர பட்டதாரி கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டிடுவன்சி. டிஎம்கேக்கு வந்து அறிவழகனை போட்டார் பேராசிரியர். அவர் பேராசிரியர் மேல் சபைக்கு இது மூலமாக வந்தார், அந்த டீச்சர்ஸ் ஆசிரியர் தொகுதி மூலமாக வந்தார். ஸோ பட்டதாரிகள் மூலமாக அவர் தம்பி வரட்டும்னு சொல்லி அண்ணாவும் பேராசிரியர் சேர்ந்து அவரை நிற்க வச்சாங்க. ராஜாஜி வந்து ஒரு பெரிய படிப்பாளி, ஆர்எம் சேஷாத்ரி ஐசிஎஸ், அவரை நிற்க வச்சாங்க. பெருந்தலைவர் காமராஜர் கூட ஒரு பெரிய வக்கீல், பெரிய வக்கீல்கள் ஓட்டு வந்து ஒரு 3000 ஓட்டு இருக்கும், நிற்க வச்சாங்க. ராஜாஜியினுடைய கேண்டிடேட்டுக்கு 500 சில்லறை ஓட்டு வந்து, அறிவழகனுக்கு 400 சில்லறை ஓட்டு. காமராஜர் கேண்டிடேட் அவருக்கு 45 ஓட்டு தான் வந்தது. எனக்கு கிட்டத்தட்ட 2000 ஓட்டு வந்து நான் ஜெயித்தேன். அப்போ நான் ஒரு 1 இயர் இண்டிபெண்ட்டாகவே இருந்தேன். அப்புறம் தான் நான் ராஜாஜியை போய் சேர்ந்தேன் சுதந்திரா கட்சி. ராஜாஜி தான் அழைப்பு, தனியாக இருக்கிறத விட நீங்கள் நல்ல கருத்துக்கள் சொல்கிறீங்க, கட்சிக்குள்ளே வந்து நம்மகிட்ட தைரியமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் வந்து அது பழைய சரித்திரம். நான் எதுக்கு சொல்கிறேன், அப்போ கூட நான் சொல்லுவேன், இங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்குது, இது மிஸ்டேக் இருக்குது, இது கவனிக்கலைன்னு சொல்லுவேன். சில நேரத்தில் நாசுக்காக சொல்லுவேன், சில நேரத்தில் கொஞ்சம் காட்டமாக சொல்லுவேன். ஆகவே எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து திமுக மெயினாக வந்து ஃபெயிலியர், பெண்களை காப்பாற்ற முடியலன்றது ஒரு பெரிய அளவுக்கு. அப்புறம் அவருடைய மகன் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த எல்லாம் மொத்தமாக இந்துக்களை வந்து விரோதம் சம்பாதிச்சுட்டார். பெரிய பிளண்டர். நீங்கள் பாயிண்ட் என்னென்னா, சனாதன தர்மம் என்பது காமன், பொது. அதில் வைணவர்கள் இருப்பாங்க, விஷ்ணு, பார்த்தசாரதி, ஐயங்கார், விஷ்ணு இது எல்லாம் இருக்காங்க, அவங்களும் சனாதன தர்மம். முருக பக்தர் நிறைய பேர் இருப்பாங்க. அது வந்து சிவ மூலமாக வந்தது. சிவனுக்கு கணேசன், முருகர் 2 பிள்ளைகள்ன்றது அது வந்து நம்முடைய அதில் ஐதீகத்தில் இதில் வருது. ஸோ முருக பக்தர் எங்கே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 படை திருச்செந்தூரில் என்ன மாதிரி ரஷ்ஷு புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி நீங்கள் திருத்தணி எடுத்தாலும் சரி, வடபடை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ எத்தனை லட்சம் மக்கள் திடீர்னு வந்து சனாதன தர்மம் வந்து கொசு டெங்குன்னு அது ஒரு பெரிய அடி வாங்கிட்டாங்க. ஸோ அவங்க மனசுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து திருநீர் போட்டுக்கிறாங்க. நான் சொல்கிறது இப்போ வந்து சிம்பிள் ஒரு அப்போ முதல்ல நம்ம டிஎம்கேல ஒரு அமைச்சர் இருந்தார்ல, பிடிஆர் அவர்கள், அவர் வந்து திருநீர் போட்டுக்கிறாரு புரியுதவங்களுக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு அது சனாதனம் தானே புரியுதவங்களுக்கு. ஸோ ஹி இஸ் இன்டைரக்ட்லி அட்டாக்கிங் இஸ் ஓன் கொலீக். நான் சொல்கிற பாயிண்ட்டு, திமுகவிலேயே எத்தனை பேர் ஐயப்பன் பூஜைக்கு போகிறாங்க, திமுக ஏகப்பட்ட ஆட்கள் போகிறாங்க. ஸோ அது எல்லாரையும் வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய ஓட்டு பேங்க் அது பகிச்சுக்கிட்டாங்க தேவையில்லாமல்.
புரியுதுங்களுக்கு. அது சாதாரணமான அது பெரிய தவறு. நான் சொல்கிறது என்ன ரஷ் ஒவ்வொரு கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னொன்று சொல்கிறேன். நான் வந்து இந்த குண்டு சட்டில் ஓடுற குதிரை கிடையாது. நான் அகில உலகத்தையே நல்லா பார்த்துருக்கேன். நான் வந்து ரஷ்யா எனக்கு தெரியும், அமெரிக்கா எனக்கு எத்தனை ஸ்டேட்ஸ் போயிருக்கேன், யூரோப்பில் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், எல்லா இடத்துக்கு போயிருக்கேன். ஆந்திரா நான் படித்ததே ஆந்திராவில். அப்போ எல்லாம் ஒரு ஸ்டேட்டு, அனந்தபுர் டிஸ்ட்ரிக்ட், புட்டபர்த்தி சாஹிபா நானும் ஒரே கிளாஸ்மேட், ஒரே கிளாஸ். ஸோ நான் வந்து எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் இல்லாத அளவிற்கு கோவிலுக்கு போகிறவங்க மேக்சிமம் தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் கூட கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அழகான கோவில் மாதிரி கர்நாடகாவில் இது 1-2 கோவில் தான் இருக்கும். கேரளாவில் ஒரு கோவில் நல்லா இருக்குது, அங்கே ஜாஸ்தி கோவில் கிடையாது. கேரளாவில் கோவிலுக்கு போகிறவங்க நிறைய ஐயப்பன், பட்டு இங்கே பிரகதீஸ்வரன் கோயில் புரியுதா உங்களுக்கு. இப்போ நம்ம முத்திரை இருக்கிற ஸ்டேட் முத்திரை என்ன? ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் தான் ஸ்டேட் முத்திரை. நம்ம ஸ்டேட் உங்கள் பேடு ஸ்டேட் முத்திரை கோயில் இருக்குது. நீ சனாதன தர்மத்தை பற்றி பேசுனீங்கன்னா எவ்வளோ தப்பு. நான் நல்லதுக்காக சொல்கிறேன். நான் வந்து ஒரு அண்ணன் தம்பிக்கு சொல்கிற மாதிரி தான் நான் சொல்கிறேன். யார் மேலே எனக்கு பர்சனலாக இப்போ என் மகன் ஏதாவது தப்புனா சொல்கிறேன், நான் என் தம்பி பண்ணாலும் சொல்கிறேன் நான் தப்பு. ஸோ அது அந்த உங்கள் பேடே வந்து சீஃப் மினிஸ்டர்னு இருக்கும்போது அதில் இருக்கிறதே கோவில், புரியுதா உங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு பெரிய அளவு டேமேஜ் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ரோடு சாலை இல்லை இது பூராத்தை எடுத்து ஒரு என்னுடைய கணிப்பு வந்து ஒரு 80% மேலே. அப்போ ஓட்டு போட்டவங்க கூட சந்தோஷமாக போடல, திமுக போடணுன்றதுக்காக போட்டிருக்காங்க. இதை வந்து இந்த இது கேப்சர் பண்ணுறதுல அவங்களுக்கு கொஞ்சம் ஜனங்களுக்கு நம்ம ஏற்கனவே இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், ஒன்றும் நடக்கலை. ஒரு புதுசாக தாபாக்க வந்தது, விஜயன் வந்தார். எனக்கு யார் மேலேயும் எந்த எதிர்ப்பு இல்லை. அதுக்கு வந்த காரணத்தை சொல்கிறேன் நான். இந்த நேரத்தில் சிலர் இப்போ இங்கே பகமை இந்த கட்சியில் இருக்கிறவங்களே பகச்சிக்கிட்டு செங்கோட்டையன், ஜெயசிடி பிரபாகரன், இந்த மாதிரி நிறைய அவங்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு, அவங்க நல்ல அனுபவம், அவங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ அதனால இப்போ அவங்க ஆட்சி நடக்கிறது. அதுதான் பாயிண்ட் நான் சொல்கிறேன். நம்ம திடீர்னு வந்து ஒன்றும் இந்த ஆட்சி நடக்கிறது. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு என்ன வேலை அப்படின்னு வரும்போது, நாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி பொறுத்தவரையில் நமக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த கோவிலுக்கு போகிறவங்க, அந்த பக்தி, அவங்க எல்லாம் அந்த ஆட்களுக்கு நாம் வந்து நிறைய விஷயங்களை சொல்லி நாம் வந்து அவங்க நம்ம பக்கம் கொண்டு வரலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நமக்கு எதிரிகள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் பங்களாதேசத்திற்காக தியாகம் பண்ணவங்க நம்ம ஆட்கள். என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தகப்பனார் போட்டோ அங்கே இருக்குது, டாக்டர் H.M. மண்டே. அவருக்கு 10 பசங்க. அந்த 10 பசங்களில் 5 பேர் இராணுவத்து. இந்தியாவிலேயே ஒரு குடும்பத்தில் 5 பேர் இராணுவ, அங்கெல்லாம் பேருக்கு 4 பேர் மேக்சிமம். இப்போ எங்களுக்கு 2 வந்து ஒரு கர்னலு, பிரிகேடியர், ஆர்மி, 2 வந்து ஏர்ஃபோர்ஸ், 1 கப்பல். 5 பேர் என்னுடைய தம்பிமார்கள், புரியுதவங்களுக்கு. அதனால ஒருத்தர் வந்து யுத்தத்தில் போயிட்டார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம டிஃபென்ஸை பற்றி அது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் யோசனை பண்ண முடியும். நான் சொல்கிறது டிஃபென்ஸ், அது வந்து திராவிட முன்னேற்ற கழகமோ தாவாக்காவோ வேறு அவங்க அதை பற்றி சிந்தனை பண்ண முடியாது, புரியுதவங்களுக்கு. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி அந்த பங்களாதேசத்துக்காக நம்ம ஆட்கள் ஏறத்தாழ ஒரு 1800 சோல்ஜர்ஸு உயிர் கொடுத்து செத்து போயிட்டு அவங்கள காப்பாற்றினாங்க. அங்கே பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் போய்
பங்களாதேஷ் பெண்களை சூறையாடி அவங்க ஒன்றும் பண்ண முடியாமல் ஓடி 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 இங்கே வந்தாங்க. புரியுதவங்களுக்கு? பங்களாதேஷ் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் கடைசியில் ஜெனரல் நியாஸ் அவங்க பாகிஸ்தான் ஆர்மி, நம்ம சைட்லேருந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் அரோரான்னு சொல்லி அவங்க லெஃப்டினன்ட் ஜெனரல் நியாஸ் ஃபைட் பண்ணி கடைசியில் நாங்கள் ஜெயித்தோம். நம்ம இந்தியா ஜெயிச்சு அதில் 93,000 சோல்ஜர்ஸோட இதெல்லாம் பண்ணி பங்களாதேஷை காப்பாற்றி அவங்க கொடுத்தோம். இப்போ அந்த பங்களாதேஷில் நம்ம பெண்கள் ஹிந்துஸ் அங்கே இருக்கும்போது அவங்க பிரின்சிபால் முந்தானத்துக்கு ஒரு பிரின்சிபால் ஒரு லேடி ஹிந்து கன் பாயிண்டில் யூ கிவ் யுவர் ரெசிக்னேஷன் அதெல்லாம் நடக்குது அங்கே. புரியுதவங்களுக்கு? அதனால் நாம் மக்களுக்கு நம்முடைய ஸ்ட்ரென்த்து ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வே பாரதியார் அதை மாதிரி சொல்லி மக்களுக்கு மனதை சின்ன சின்ன மேட்டரில் நம்ம விஷயத்தில் நாம் நேரத்தை விரைவாக்காமல் அவங்கள எல்லாரையும் கொண்டு வந்து நம்ம பிஜேபி பக்கம் எப்படி மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்றாரோ அது மாதிரி இங்கே நம்ம கடுமையாக அடுத்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே நம்ம, ஏன்னா பிஜேபி வந்து ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு கட்சி. சார், இப்போது வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷ்லேருந்து ஆட்கள் உள்ளே வராங்க, பங்களாதேஷ்லேருந்து ஆட்கள் உள்ளே வராங்க. அந்த ஒரு பிரச்சனையை அடிப்படையாக வச்சு தேர்தல் சந்தித்தாங்க. சுவேந்து அதிகாரி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கலை. இதெல்லாம் மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. தமிழகத்தில் மக்கள் எல்லாருமே நான் எம்ஜிஆருக்கு வாக்கு போட்டேன், நான் கலைஞருக்கு வாக்கு போட்டேன், நான் வந்து ஸ்டாலின் வாக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் முகத்துக்கு தான் நான் வாக்கு போடுறாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஏதாவது தலைவரை நிறுத்தி தானே தேர்தல் சந்திக்கணும். இது நான் சொல்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் அவங்களுக்கு விளக்கி ஒவ்வொரு தமிழனையும் நம்ம தமிழன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய வரலாறு பார்த்தீங்கன்னா நாட்டிற்காக தியாகம் பண்ணவங்களில் தமிழருக்கு ஈடாக யாரும் அந்த அளவுக்கு கூட யார் கூட கிடையாது. நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி கட்டபொம்மன் அங்கேருந்து வரலாறை பார்த்தீங்கன்னா நாட்டை பற்றி சிந்தனை பண்ணி வெள்ளைக்காரனோட போராடினவங்க இருக்காங்க. கப்பலோட்டை தமிழ் இந்த மாதிரி நிறைய இருக்காங்க. ஈவன் பாரதியார் ஒவ்வொரு பாடல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டு கூட தேசத்துக்காக. இதை நாம் தட்டி எழுப்பி அவங்களுக்கு மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி அந்த தேசத்தினுடைய நேரம் நாட்டை பற்றி நாடு இருந்தால்தான் தமிழ்நாடு இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு பேரறிஞர் அண்ணாவை விட ஒரு டிஎம்கே உறுப்பினர் இருக்க முடியாது. தி கிரேட்டஸ்ட் டிஎம்கே மெம்பர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா அடைந்தால் திராவிட நாடு இல்லைன்னா சுடுகாடுன்னு சொல்லி கடைசியில் இந்த 62ஆம் ஆண்டு நேரு பண்டித நேரு செய்த பல முட்டாள்தனமான காரணங்களால் நம்ம நல்லா அடி வாங்கினோம் சைனா கிட்ட. இந்த விகே கிருஷ்ணமேனன் ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, அவனை டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆகி ஏஐசிசி உறுப்பினர்களே நேருக்கு அந்த கிருஷ்ணமேனன் எடுக்கலைன்னா உங்களை எடுக்க போகிறோன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு முட்டாள்தனமாக அந்த 62 சைனா அந்த யுத்தத்துக்கு பேர் தேஸ்பூர் அது வந்த உடனே பேரறிஞர் அண்ணா அந்த திராவிட நாடு பாயிண்ட்டை விட்டார். இந்த நேரத்தில் போய் அதை நம்ம சொன்னால் அது வந்து சரியாக இருக்காதுன்னு சொல்லி எதுக்கு சொல்லுன்னா திராவிட நாடு இப்படின்னு சுடுகாடு அந்த ஸ்லோகன் மாற்றி இந்தியாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. நான் சொல்கிறது அது எதுக்கு ஆக அந்த மாதிரி நாம் பாரதிய ஜனதா கட்சியில் இந்திய தேசத்துக்காக நாட்டிற்காக நம்ம எல்லோரும் நீங்கள் திராவிடம்னு சொல்லும்போது அது நீங்கள் கர்நாடகா வருது. அதில் திராவிட சொல்லுக்கு 4 மொத்தமாக 5 மொழி திராவிட முன்னேற்ற திராவிடம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இந்த 5 மொழி அதில் வருது. ஸோ திராவிடத்துக்கு கர்நாடகா ஒத்துக்குமா? இல்லை. கேரளா ஒத்துக்குமா? இல்லை.
ஆந்திரா இப்போ 5 மாநிலம், இப்போ தெலுங்கானா வேறு. அதனால் இட்ஸ் எ மிஸ்நோமர். ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா அது மிஸ்நோமர். ஆனால் அந்த பேர் இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ யோசனை பண்ண வேண்டியது, சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. நாம் செய்ய வேண்டிய வேலை, நான் அதை பற்றி தான் சொல்கிறேன். முக்கியமாக மக்கள் மத்தியில் சோர்வு அடையாமல், தோத்துட்டோம்னு நம்ம ஒன்றும் வரி பண்ணிவிட, நம்ம யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ண வேண்டியதில்லை. நாம் தேசத்துக்காக, நம்ம நாட்டுக்காக, நம்ம பிற நாடுகள், பாகிஸ்தான் நமக்கு பிரச்சனை. சில நேரங்கள் நீங்கள் பாகிஸ்தான் சைனா ஒன்றா சேர்றது. இப்போ பாகிஸ்தான் அமெரிக்காவோட கூட சேர்ந்துருக்கு அந்த ஈரான் விஷயத்தில். ஆகவே இதெல்லாம் நம்ம இந்த சப்ஜெக்ட், இந்த முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்து யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். மக்களுக்கு ஒரு நாள் வேலை கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த உங்கள் டிவி மூலமாக கொஞ்சம் பேருக்கு சேர்ந்தேன்னா, அது மாதிரி லட்ச கோடி, இந்த 5 கோடி மக்களுக்கு, 6 கோடி மக்களுக்கு நம்ம செய்தி அனுப்ப வேண்டியது முக்கியமானது. அப்படி செய்தோமையானால், நான் நினைக்கிறேன், எனக்கு 99 வயசு, நான் என்ன 1 வருஷம் 2 வருஷம் இருப்பார், அது பிறகு என் டைம் இஸ் ஓவர். ஐ எம் நாட் பாதர்ட். என்னை பற்றி எனக்கு ஒரு இதில். ஆனால் எதிர்காலத்தில் இதெல்லாம் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா, எப்படி வங்காளத்தில் நம்மளால் கனவுல கூட நம்ம நினைக்க முடியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு உச்சத்திற்கு இப்போ பிஜேபி வந்திருக்கோ, அதே மாதிரி இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் கட்சியிலிருந்து விலகி புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. இளைஞர்கள்லாம் அரசியல் சொல்லிக் கொடுத்து 2031 தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பிஜேபியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாண் சிங், உமாபாரதி எல்லாம் பிஜேபியிலேருந்து வெளியே போயிட்டு திரும்பி பிஜேபிக்குள்ளே தான் வந்திருக்காங்க. பிஜேபியிலேருந்து வெளியே போன யாரும் வெற்றி பெற்றதா சரித்திரம் இல்லை அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை சார்? சரி, அண்ணாமலை அவர்கள் எனக்கு மதிப்பிற்குரிய, அண்ணாமலை எனக்கு நண்பர் தான். எனக்கு எந்த விரோதமும் பகமை இல்லை. ஆனால் அவருடைய செயல் நான் ஆமோதிக்க மாட்டேன். அது என்னுடைய கருத்து அல்ல. அவர் விலகி போய் இருக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. என்னுடைய கருத்து நாம் டைரக்டாக பிஜேபி அங்கே தலைமையில் எப்படி நாம் பணியாற்ற வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்களோ அதை மாதிரி நாம் பணியாற்றுவது அவசியம். ஆகவே அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய தேவை. அவர் என்ன இருந்தாலும் ஓரளவுக்கு பிஜேபி கருத்து கூட சொல்லிகிட்டே வராரு. அதனால் இந்த பிஜேபியினுடைய உண்மையான கருத்துக்கு சொந்தக்காரர் அண்ணாமலை இல்லை, அதுக்கு சொந்தக்காரர் பிஜேபி தான். அப்படின்றது நாம் அதை பற்றி ரொம்ப தாறுமாறாமல் பேசாமல் நம்ம வேலை செஞ்சு நாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணால் நல்லா இருக்கும். இது மிக முக்கியமான கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, ஆகவே அண்ணாமலை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் பில்டப் பண்ணிகிட்டே போனீங்கன்னா அடுத்து அடுத்து வருது நாடாளுமன்ற தேர்தல். அப்போ நேஷனல் அப்படின்னு வரும்போது தேசிய உணர்வுகள் ஜாஸ்தி வரும். நாடாளுமன்றத்தில் மீண்டும் நம்ம ஓட்டுகள் நல்ல வகையில் வாங்கி ஒரு சில நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான வகையில் இரவு பகல் பணியாற்றினால் அது ஒன்று. இந்த நேரத்தில் இன்னும் நம்ம இப்போ தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, பழைய தலைவர்கள் பற்றியும் நம்ம யோசனை பண்ணணும். அது கூட நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணணும். முக்கியமாக நம்ம பழைய தலைவர்களை பற்றி இப்போ நம்ம மீண்டும் மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டியது அவசியம். அதை பற்றி நான் சொல்லுவேன்னா, பண்டித நேரு ஆங்கிலத்தில் நான் சொல்லுவது ஹி வாஸ் எ டிசாஸ்டர். அவர் காஷ்மீரை குழப்பி விட்டு மவுண்ட் பேட்டன் பேச்சு கேட்டார். நீங்கள் நாடு பிரிஞ்ச உடனேயே
47 ஆகஸ்ட் 14 இண்டிபெண்டன்ஸ் டே பாகிஸ்தான், 15ஆம் தேதி இண்டிபெண்டன்ஸ் டே இந்தியா. பாகிஸ்தானுக்கு போயிருக்கார் மவுண்ட் பேட்டன் ப்ரீவியஸ் டே. ஜின்னாஸ் அவர் கூப்பிட்டாரு, இங்கே நீங்கள் கவர்னர் ஜெனரலாக நீடிக்கணும்னு என்ற நப்பாசையோட வராதீங்கோ, இங்கே ஐ ஆம் தி கவர்னர் ஜெனரல், லியாகத் அலி கான் இஸ் தி பிரைம் மினிஸ்டர்.